அரசி கோர்ட்டில் இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு வீட்டில் யாருமே யோசிக்கல. இதை குமார் கூட நினச்சி பார்க்கல. சக்திவேலுக்குமே இதை யோசனையாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கான. சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. என்னாச்சுங்கன்னு வீட்டில் வந்துட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. திரும்பவும் எங்கள் குமார் வீட்டுக்கு வந்து நினச்சி என்னடா ஆச்சு, திரும்ப குமாரை விட்டுட்டாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்க, அப்பதான் எல்லாமே அரசியால் தான் நடந்துச்சுன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்க, அடா ஆமாம்மா, அரசி கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே நினைக்கிட்டு இருக்க வடிவு மாறி முத்துவேல் சக்திவேல் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ திருஷ்டியெல்லாம் கல்யாணம்னு திருஷ்டி சுற்றியெல்லாம் போடுறாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்த அரசியை பார்த்துட்டு இங்கே ஏற்கனவே தன்னுடைய அண்ணனுக்காகவும் அண்ணன் பையனுக்காகவும் அம்மாவுக்காகவும் கேட்டிருந்துருக்காங்க கோமதி. ஆனால் அதுக்கெல்லாம் அப்போ கோவமாக பேசின பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்க. என்னாச்சுங்க, அரசி இப்படி பண்ணிட்டாலேன்னு அவன் மேலே ஏதாவது கோவப்படுறீங்களான்னு அங்கே பக்கத்தில் போயிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன கோவம், எந்த முடிவாக இருந்தாலும் அது அரசி நீ எடுக்கிற முடிவாக இருக்கட்டும்னு நான் அவள் கையிலேயே அவள் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டுறேன். அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் இந்த விஷயத்த பேச போகிறதுக்கு முன்னாடியே அரசி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் பேசினான் அப்படின்னு சொன்னதும், என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம், என்னால் ஒரு பையனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதப்பா. ஏன்னா அவன் செஞ்ச அதே தப்பு திரும்ப நானும் செய்ய விரும்பலை. எனக்கும் அவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருத்தவங்க செஞ்ச தப்பை உணர்ந்துட்டாலே எனக்கு அதுவே போதும். செஞ்ச தப்பை உணராமல் அதே நிலைமையில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளாகவே நான் அந்த குமாரை கவனித்து பார்த்த வரைக்கும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதாகவும் குற்ற உணர்ச்சியிலையும் அங்கே குறுகி போய் நின்னதை பார்த்தேன். என்கிட்ட ஒரு நாள் திமிரா வந்து கேட்கல, திமிரா வந்து பேசலை, கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு. அவன் என்கிட்ட கேட்டது நான் என்னுடைய மன்னிப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாலே நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வாப்பாடு அங்கே அரசி என்கிட்ட முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னு சொல்ல, அட இதை என்கிட்ட எதுக்கடி சொல்லாமல் போனேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உன் மனசில் ஒரு சின்ன ஆசையை நான் விதைச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல, அரசி என்ன இருந்தாலும் நீ பண்ணதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு கதிர் செந்தில் சரவணன் 3 பேருமே சொல்ல, அரசியே இந்த விஷயத்தில் தெளிவான முடிவு எடுத்திருக்கும் போது நீங்கள் எதுக்காக அவளை குழப்புறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் ராஜியும் திட்ட தான் செய்கிறாங்க. செந்திலும் கதிரும் அமைதியாகிடுறாங்க. சரி, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, இதுக்கப்புறமா அந்த குமாரால் பிரச்சனை வராதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஒருவேளை பிரச்சனை ஏதாவது எங்கள் அரசிக்கு வந்ததுன்னா அதுக்கப்புறமா இந்த பாண்டியன் இப்போ விட்டு கொடுத்து போன மாதிரி நீ எப்போதும் விட்டு கொடுத்து போவானா அந்த குடும்பம் நினைக்கவே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு கிளம்பி அவரும் கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. அரசி வெளியே வந்து நிற்கிறாங்க. அரசி ராஜி கதி எல்லாருமே வந்து நிற்கும்போது அங்கே வெளியே நின்றுகிட்டு இருக்க குமார் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி கண்கலங்கியபடி உள்ளே போக, கதிரும் இதை பார்த்துக்கிட்டு இந்த நடிப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்லைன்னு கோவமாக பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. அண்ணா இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ராஜியும் வீட்டில் இருக்காங்க. அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி என் பேத்தி சொன்னது வரைக்கும் சந்தோஷம்தான் சொல்ல, இங்கே பாரும்மா, அவள் பேத்தியாக இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்காக அவன் நல்லது நினச்சிருந்தாலும் சரி, ஆனால் அவளால் தான் என் பிள்ளை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டான். இதுக்கப்புறமா அந்த வீட்டு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும் அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு நல்லது நம்ம பண்ணி ஆகணும். அரசியுடைய வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன். அரசியுடைய வாழ்க்கைக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எங்கள் குமார் என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு அங்கே வீட்டில் அந்த உமையால் சதீஷ் அவங்க குடும்பத்தை பார்த்து நேரில் போய் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சதீஷ் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்கும்போது கையெடுத்து கும்பிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க, என்னப்பா நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு சொல்லி உமையால் கேட்குறாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அரசியை கல்யாணம்லாம் பண்ணலைன்னு சொல்ல, அதான் ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அதனால் அவள் கல்யாணம் பண்ணலன்னு உன் கூட உன் வீட்டில் ஒன்றா தானே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, அவள் என் கூட என் வீட்டில் இருந்திருக்கலாம், ஆனால் ஒன்றா இருந்தால் மட்டும் சொல்லாதீங்க, அது மட்டும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் யாராவது காதில் பூ சுற்றினவங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லு, அந்த மாதிரியான பொண்ணெல்லாம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் மருமகளாக ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல, அவங்க காலில் விழுந்து கூட நான் கேட்டுக்கிறேன், நான் செஞ்ச தப்புக்கு அரசிக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க, அரசு என்னை பழி வாங்கணும், அந்த இடத்துல தன் குடும்பத்துடைய மானத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவள் கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டு அவளே எங்கள் வீட்டுக்கு வந்தாலே தவிர மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு உறவும் கிடையவே கிடையாது. அவள் அந்த வீட்டில் பாண்டியனுக்கு அந்த வீட்டு பொண்ணா அந்த வீட்டு மகளாக மட்டுமே தான் இருந்தாலே தவிர எனக்கு மனைவியாக ஒரு நாளும் அவள் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அரசியை பார்த்து பேசுங்கன்னு சதீஷ்கிட்ட சொல்லிட்டு போய்ட்றாங்க. இங்கே குமாரும் வீட்டுக்கு போன குமாரை பார்த்துட்டு எங்கடா போனேன்னு அவங்க அம்மா வடிவு கேட்க, செஞ்ச பாவத்தை தொடக்கி போனேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு அங்கே மாரியும் கேட்குறாங்க, வடிவும் கேட்குறாங்க. ஆமாம் பெரியம்மா, செஞ்ச பாவத்தை தொடக்கி தான் போனேன்னு சொல்ல, இதை விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அப்போ தான் வாயில் கையை வச்சு ஆடி போய் நிற்கிறாங்க. அப்போ
சக்திவேலு முத்துவேலு இதை கேட்டு நிற்க, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் யாரோ ஒருத்தவங்க எதுக்காக இங்கே கஷ்டப்படணும், அதுக்காக தான் பெரியப்பா போனோன்னு சொல்ல, பரவாயில்லடா விடு அப்படின்னு சொல்ல, இவனுக்கு எதுக்கு நான் தேவையில்லாத வேலைன்னு சொல்ல சக்திவேலு, இதுக்கப்புறமா அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, நம்ம வீட்டு பையன் இனி இந்த அளவுக்கு மாறி வந்திருக்கானே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு உள்ளே போய்ட்றாங்க. சக்திவேலுக்கு கோவம் தான் வருது இந்த குமார் மேலே. ஒரு பக்கம் அந்த கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் வெளியே வந்த வரைக்கும் சந்தோஷம் நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் காரெலாம் நிற்கிறத பார்க்குறாங்க குமாரும். அந்த வீட்டுக்குள்ளே உமையாளுடைய கணவர், அதுக்கு பிறகு இங்கே சதீஷ்னு 3 பேருமே போகிறாங்க. 3 பேரும் போனதை பார்த்துட்டு ஒரு வழியாக அந்த சம்மந்தம் அங்கே அரசிக்கு நல்லபடியாக முடியணும்னு நினச்சிட்டு உள்ளே போய்ட்றாங்க குமாரும். அங்கேருந்து உள்ளே போனதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாருமே வெளியே கிளம்பி போகிறத பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் சரி, நம்ம அரசியுடைய கல்யாணத்தை தூரத்தில் இருந்தாவது பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசனையோட இருக்க சுகன்யா வீட்டுக்கு ஓடி வராங்க. என்னாச்சு, ஏண்டி இவ்வளோ பதட்டத்தோடு ஓடி வரேன்னு சொல்ல, ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களாத்த அப்படின்னு சொல்ல, என்னாச்சரி அப்படின்னு கேட்க, அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உனக்கு நடக்கலைன்னா தூக்கமே வராதேன்னு அங்கே வடிவுத்திட்டேன், அதை விடுங்கக்கா, ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இங்கே பழனிவேலு வந்துடுறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி என்னமோ முக்கியமான விஷயம் பதட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, அங்கே நடந்த விஷயத்தை இங்கே வந்து சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராதே, இந்த மாதிரி செய்யாததுன்னு தானே உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லைங்க, இது சொல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும், நம்ம குடும்ப விஷயம் தானேன்னு சொல்ல, நானே சொல்கிறேன்னு சொல்கிறாங்க எங்கள் பழனியும். அது ஒன்றும் இல்லை, நம்ம அரசிக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல சம்மந்தம் பார்த்துருந்தோம்ல, அவங்க தான் இப்போ வந்துட்டு போனாங்கன்னு சொல்ல, அவங்க எதுக்குடா இப்போ வந்தாங்கன்னு அப்போ கேட்க, நம்ம அரசியை திரும்ப பொண்ணு கேட்டுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா, அரசி அந்த வீட்டில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அதுதான் இல்லை அப்படிங்கிறாங்க. பின்ன எதுக்குடா வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ குமாரும் ஆடி போய் நிற்க, ஆமாம் அரசியே இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படியே எங்கள் அம்மா அப்பாவுக்கு மகளாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன தடா சொல்கிறேன் அவங்க அம்மா கேட்குறாங்க. வடிவு மாறினா அதிர்ச்சியோட இங்கே உட்காந்துருக்க பழனிவேலை பார்க்க உடனே சுகன்யா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க அரசியை பொண்ணு கேட்டு தான் வந்தாங்க, ஆனால் வந்தவங்களுக்கு இங்கே அரசி தான் ஒரு டெஸ்ட்டும் வச்சா அப்படின்னு சொல்லு, என்ன தேடி சொல்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் இங்கே மேலே இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு, கொஞ்ச நாள் இங்கே வந்து வாழ்ந்திருக்காவும் செஞ்சுருக்கான், அப்படி பார்த்தா இப்படிப்பட்ட பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக மாட்டாங்க இல்லையா, அதை தான் எங்கள் அரசியும் சொன்னான். நான் அந்த வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன், இதை ஒரு நாளும் அந்த நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு குத்தி காட்டி பேச மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்னு சொல்ல, எங்களுக்கு என்ன அவசியமா உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு இவன் ஆசைப்பட்டானே நினச்சி இவனுடைய கட்டாயத்தால் தான் நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் உனக்கு இல்லாத திமிரெல்லாம் இருக்குடி, இவ்வளோ தூரம் உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோமே, கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு நினச்சி பார்த்தியா நீ, எங்களெல்லாம் எப்படி பேசுகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. சதீஷை பார்த்து கேட்டாங்க. சதீஷை பார்த்து இங்கே நம்ம அரசியே கேட்டான், உங்களை கல்யாணம் பண்ணி ஒருவேளை நான் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்கிறேன் அப்படின்னாலும் கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த வீட்டில் நீ போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தவதானேன்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணிடுச்சுன்னா அது நம்ம கல்யாண வாழ்க்கை மொத்தமாகவே பாதிக்கும் இல்லையா, இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணுமா, நான் கடைசி வரைக்கும் நான் எப்படியே இருந்துட்டு போகிறேன், என்னை யாரையும் நீ தொந்தரவு பண்ண வேண்டாம், எனக்கு எந்த கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, வாங்க அங்கே போகலாம், ஏற்கனவே அவமானப்பட்டது பார்த்தாதானே திரும்பவும் இவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம அவமானப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அரசிக்கு நல்லது தானே நம்ம பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் அரசியும் இவ்வளோ பெரிய இந்த முடிவை எடுத்தானே தெரியாமல் அங்கே நின்றுட்டு இருக்க குமார் வந்து கண்களை நினைக்க, இனி என்னைக்கும் எதுக்காகவும் அரசியை விட்டு கொடுத்துடக்கூடாது, அரசிக்கு இனி நான் தான் எல்லாமே, அரசியோடைய முழு சம்மதத்தோட மனசார அவளை நான் கரம் பிடிக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை ஏற்றுக்கணும், இனி அதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை தான் இங்கே குமாரும் எடுக்கிறாங்க. குமார் இந்த விஷயத்தில் தெளிவாகவும் இருக்காங்க. அரசி விஷயத்தை நம்ம இனிமே பார்த்துக்கணும், அரசிக்கு எந்த கஷ்டத்தையும் இனி கொடுக்கக்கூடாது, அவளை ராணி போல வச்சு பார்த்துக்கணுன்ற ஒரு முடிவை குமார் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.